ஒன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் உங்களோட கோர் மசில், உங்களோட மிட் செக்ஷனை, உங்கள் பெல்லியை டோன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை யார் வேணாலும் செய்யலாம். ஒபீஸாக இருக்கிறவங்க, பிகினர், எல்டர்ஸ் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். வந்து உட்காந்துட்டு பண்ணலாம், இல்லைனா ரிலாக்ஸாக நீங்கள் படுத்துட்டு பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணும்போது பண்ணலாம், வாக்கிங் பண்ணும்போது பண்ணலாம், எப்போனாலும் பண்ணலாம். டெக்னிக் பெல்லி ப்ரீத்திங் தான். அது எப்படி பண்ணணும்னு பார்ப்போமா? ஸோ ஒரு கையை செஸ்ட்டில் வச்சுக்கோங்க, ஒரு கையை வயிற்றில் வச்சுக்கோங்க. எதுக்கு செஸ்ட்டில் வச்சுருக்கோன்னா, இது பெல்லி ப்ரீத்திங். நம்ம வயிறில் மட்டுமே இன்ஹேல் பண்ணும்போது வயிறை பலூன் மாதிரி வெளியே வைக்கணும், செஸ்ட் மேலே வரக்கூடாது. அது செக் பண்ணுறதுக்கு தான் இது. இங்கே கை வைக்கிறோம்னா இது வெளியில் வருதா மேலே வருதான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இங்கே வைக்கிறோம். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது உங்களோட வயிறு நல்ல பலூன் மாதிரி வெளியில் வரணும். எக்ஸேல் பண்ணும்போது ஸ்லைட்டாக வாயை திறந்து எக்ஸேல் பண்ணலாம். பண்ணும்போது வயிறு நல்லா உள்ளே போகணும். அப்போ நீங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கு எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா, ஒரு டைட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு பேண்ட்டு ஜீன்ஸை நீங்கள் ஜிப் பண்ணணும்னா எப்படி வயிறை உள்ள எக்கி உள்ள இழுத்து வச்சு அப்படி மேலே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுவீங்க, அதே இதை தான் இங்கே நீங்கள் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் அதை கூட ஸ்டார்டிங்கில் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? இன்ஹேல், exhale, ஸ்டெடியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 4 கவுண்ட்ஸுக்கு இன்ஹேல் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 4 கவுண்ட்ஸ் எக்ஸேலாவது இருக்கணும். ஒரு 6 கவுண்ட்ஸ் எக்ஸலேஷன் இருந்ததுன்னா இன்னும் சூப்பர். இது உங்களோட கோரை, உங்களோட பெல்லியை டோன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்ல வேலை செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கட்டாயம் நீங்களும் இந்த பெல்லி ப்ரீத்திங்கை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னைய ஃபாலோ பண்ணுங்கள்.